வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். பகுதி 25. விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 25 நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை, மன பதட்டம், ஒரு விதமான மனசோர்வு, மனத்துக்குள்ளே எவ்வளவோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இதெல்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல ஈவெண்ட்ஸ், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நண்பர்கள், உறவினர்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள், இவங்கனால தான் இந்த மன சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் உருவாகுது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம், நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல ஈவெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆள் மனதில் ஸ்டோர் ஆகிக்குது. ஆள் மனதில் ஸ்டோர் ஆகிட்டு எத்தனையோ விஷயங்கள் நடக்க போகாமல் இருக்கிறது, அல்லது மனிதர்களால், வார்த்தைகளால் சில நேரங்களில் கொடுக்கப்படக்கூடிய சில விஷயங்கள், அப்புறம் நம்மளை சுற்றியே இருக்கக்கூடிய கம்பேரிசன், அப்புறம் மனிதர்கள் ஒருத்தர் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் மனப்பிரச்சனையை உருவாக்குது. அப்போ மனப்பிரச்சனையை உருவாக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சீரீஸையே கொண்டு போயிட்டுருக்கோம். அதுதான் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள். இந்த ஆள் மனதுகிட்ட எதையெல்லாம் நம்ம பேசி பழக்கி அதை ஒரு ஹேபிட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா, அது எந்த அளவுக்கு மனசை ஆறுதல் படுத்தி, சாந்தப்படுத்தி, ஹாப்பியாக, சந்தோஷமாக வச்சுக்க உதவும். அந்த மனசு என்றைக்குமே ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா தான் உங்களுடைய உடலும் நன்றாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு உதாரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, மன பதட்டம், மன அழுத்தம், இதெல்லாமே உருவாக காரணம் விட்டு கொடுக்காமல், நான் ஈகோ விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, அப்புறம் எல்லாத்துலேயும் ஸ்டப்பனாக இருக்கிறது, தான் பெரியாளாக இருக்கணும்னு நினைக்கிறது. இது எல்லாமே தான் அந்த டைமில் ஒரு கம்பேரிசனோட, அந்த டைமில் ஒரு ஈகோவோட செய்த நிகழ்ச்சி மனசுக்குள்ளே ஏதோ உறுத்தி கொண்டே இருக்கும். அப்படி அந்த மனசுக்குள்ளே உறுத்தி கொண்டே இருக்கிறது தான் அது மன பிரச்சனைகளாக உருவெடுக்குது. ஸோ வாழ்க்கையில் எந்த மனிதனும் கடைசி வரைக்கும் இருந்து எதையும் கொண்டு போகிறது கிடையாது. அப்போ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக, சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய குறிக்கோள். அப்போ அந்த குறிக்கோளை நிறைவேற்றணும்னா மனசை ஹாப்பியாக, சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் என்றைக்கும் மனம் கெட்டு போவதில்லைங்கிறது தான் அது அதனுடைய எடுத்துக்காட்டு, அதனுடைய மீனிங். நீங்கள் மனசை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாமல், ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஸ்டப்பனாக நிற்காமல், நம்ம உறவினர்கள் தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நமக்கு தெரிந்தவர்கள் தானே, சில இடங்களில் விட்டு கொடுப்பதில் தவறு இல்லை. அந்த விட்டு கொடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னென்னா மன திருப்தி, ஒரு விதமான மன சந்தோஷம். ஆனால் அதை விட்டு கொடுக்காம ஈகோவோடு நிற்கும்போது மனசுக்குள்ள அது ஆறாத வடுவாக இருந்துக்கிட்டு காலத்துக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி தொந்தரவு பண்ண அதே ஒரு ஏக்கமாக, அதே ஒரு பிரச்சனையாக, அதே ஒரு விதமான மனச்சோர்வாக உண்டாக்கி உங்களை ஒரு ஏஜுக்கு மேலே ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே அது மணியாகட்டும், அல்லது எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் இருந்தால் நீங்கள் கொடுக்கறதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல தவறு இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா உயிரிகளும் விட்டு கொடுக்கறதுனால தான்
மனிதன் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் டைனோசஸ் ஒரு காலத்தில் இருந்தது உலகம் போகிறான். அந்த டைனோசஸ் பார்த்திங்கன்னா ஒரு வால் எரி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஒரு வேற்று பால் வழி மண்டலத்திலிருந்து வந்து விழுந்த ஒரு வால் நட்சத்திரம், அதாவது வந்து ஒரு காமெட் வால் நட்சத்திரம் வந்து பூமியில் விழுந்ததுனால சுனாமி ஏற்பட்டு அத்தனை அந்த டைனோசஸ் சம்பந்தமான உயிரிகள், அதாவது ஊர்வன அத்தனை உயிர்களும் இறந்ததாக சொல்லப்படுது. ஸோ மனித வாழ்க்கைங்கிறது மட்டும் இல்லை, எந்த ஜீவராசிக்கும் வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் கிடையாது. ஸோ எல்லா உயிரிகளும் அதோட அது வந்து இன்னொரு உயிரிக்குன்னா இடம் கொடுத்துட்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்குது. உலகமே வந்து பல உயிரிகளால் ஆனது. ஸோ ஒவ்வொரு உயிரியும் தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு தேவையானதை விட்டு கொடுக்கறதுனால தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குங்கும் போது அதனால் வரக்கூடிய மன அழுத்தம் அப்போ தெரியாதுங்க. அது நாட்கள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக, ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம ஏன் அன்னைக்கு விட்டு கொடுத்துருக்கக்கூடாது, நம்ம ஏன் வந்து நம்ம அதைய ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம ஏன் அன்றைக்கி அப்படி நடந்துக்கிட்டோம், நம்ம ஏன் அவங்கக்கிட்ட அவ்வளோ தூரம் ஸ்டப்பானாக இருந்தோம், நம்ம ஏன் அன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து இல்லாத போது தான் அதை பற்றி ஓவராக நினைக்க தோணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ஸ்டார்ட் டைம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வழி அடைச்சாலும் இன்னொரு வழி திறக்கப்படும். நீங்கள் இதை வந்து விட்டு கொடுத்தீங்கன்னு நினச்சிங்கன்னா அதை விட பெரிய ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர்த்த எக்ஸாம்பிளாக பார்த்துட்ருக்கோம். சில பேர்த்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் விட்டு கொடுத்தவங்க செகண்ட் டைம் வந்து மிகப்பெரிய லக்கு, மிகப்பெரிய ஒரு யோகம் வந்து பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளும் இந்த பேசிக் நாலேஜை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுப்பதால் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து வெற்றியை அடையும், மன திருப்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே மனது நிறைய விஷயங்களை சாட்டிஸ்ஃபைடு ஆகணும். நீங்கள் என்னதான் வெளிப்புற தோற்றத்தில் நீங்கள் ஈகோவாக விட்டு கொடுக்காம எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி சண்டை கட்டி பண்ணக்கூடிய பல விஷயங்கள் உங்கள் ஆள் மனதுக்கு நிஜமாகவே சந்தோஷத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக ஆள் மனதுக்கு அது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது. அப்படி நிரந்தர சந்தோஷம் எதை கொடுக்கு தெரியுங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்காக செய்தீங்கன்னா, விட்டு கொடுத்தீங்கன்னா, அப்போ இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு ஆறும்போது அது வந்து சொல்லும், நீ செய்தது சரிதான். ஒரு பலவீனமானவருக்கு பலமுள்ள ஆட்கள் தான் விட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பலவீனமானவர்களுக்கு விட்டு கொடுப்பதில் தவறு இல்லை. தவறு அவங்க மேலேயே இருந்தாலும் நீங்கள் பலமானவர்கள், உங்களால் செய்து கொள்ள முடியும், உங்களால் சாதித்து கொள்ள முடியும், உங்களால் அதை வெற்றி அடைந்து கொள்ள முடியும். அப்போ அங்கே உங்களுக்கு பலம் எது தெரியுங்களா? அந்த ஸ்ட்ராங்கான மனசு. அந்த ஸ்ட்ராங்கான மனசு பலம்ங்கிறது எப்போ தெரியுமா வரும்? விட்டு கொடுப்பதால். அப்போ விட்டு கொடுக்கத்தான். அதுக்காக வந்து எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லலை. எந்த இடங்கள்ல எல்லாம் பலவீனமானவர்கள் இருக்கிறாங்களோ உங்களால் வந்து அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமோ, விட்டு கொடுக்க முடியுமோ, விட்டு கொடுத்து அவங்களை வெற்றியாளனாக்குங்க. இதுதான் வாழ்க்கைங்க. இதுதான் வந்து ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் நினைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா காலங்காலமாக இந்த பூமியை எடுத்துக்கொள்ளுங்கள், யாரெல்லாம் விட்டு கொடுத்தா இருக்காங்களோ அவங்க தான் ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு ஹாப்பியான லைஃப்பை டீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து விட்டு கொடுக்காம ஈகோவோட சண்டை கட்டி
பிரச்சனையை உருவாக்குனவங்க, அது மகாபாரதமாகட்டும், ராமாயணமாகட்டும், அல்லது எந்த ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. அதாவது துரியோதனன் ஒரு மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் துரியோதனன் விட்டு கொடுக்காததனால் மிகப்பெரிய பாரத போர் உருவாச்சு. அது அந்த பாரத போர் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் துரியோதனன் மன அழுத்தத்தில் இருந்தான். ஸோ அது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பாருங்கள். மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரையான் அரைக்கிற மாதிரி அரித்து வாழ்க்கையில் கடைசியில் மிகப்பெரிய தோல்வியில் கொண்டு போய் விட்டுது. அதே மாதிரி ராமாயணத்தில் ராவணன் விட்டு கொடுக்காதனால கடைசி வரைக்கும் என்னாச்சுன்னா, இன்று போய் நாளை வான்னு சொல்லி ராமன் சொன்னதும் கூட ராவணன் போயிட்டு கூட விட்டு கொடுத்துருந்தா கூட அந்த ராஜ்யம் காப்பாற்றப்பட்டிருக்கும், உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும், ஹிஸ்ட்ரியை கூட மாறி இருக்கலாம். ஆனால் ராவணனும் விட்டு கொடுக்கல, அதே மாதிரி துரியோதனனும் விட்டு கொடுக்காதனால 2 மிகப்பெரிய காவியங்களில் 2 மிகப்பெரிய காவிய புருஷர்கள் உருவானாங்க. அந்த இடத்துல மன அழுத்தத்துக்கும் மன பிரச்சனைகளுக்கும் உள்ளானவங்க துரியோதனன் மற்றும் ராவணன். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்த்துட்ருக்கோம். மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத ஈகோ, தேவையில்லாத ஒரு விதமான கம்பேரிஷன், ஃபைட்டு, தான் பெரிய ஆள் அப்படின்னு இருந்த எத்தனையோ பேர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை ஏன் செய்தோன்னு சொல்லி மன அழுத்தத்தினால் கூனி குறுகி போனதை நம்மளே பார்த்துருக்கோம். அது எதுக்கும் விதி விலக்கு இல்லை. நீங்கள் நம்ம அரசர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட அரசர்கள் பார்த்திங்கன்னா அது எவ்வளவோ விஷயங்களில் ஈகோ அப்படின்ட்டு வச்சதுனால அந்த சாம்ராஜ்யமே அழிந்ததாக சொல்லப்படுது. இப்போ பாண்டிய வம்சம் 13ஆம் நூற்றாண்டில் மதுரையிலிருந்து இலங்கை வரைக்கும் பல இடங்களை ஆண்டதாக சொல்லப்படுது. இதில் பார்த்திங்கன்னா மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவர் பார்த்திங்கன்னா மதுரையில் அவ்வளவு பெரிய அரசை நடத்தி கொண்டிருப்பார். சோழ சாம்ராஜ்யத்தையே வென்று ஒரு மிகப்பெரிய அரசனாக வலம் வந்தான். அந்த மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அவர்களுடைய தம்பி தம்பிமார்கள் வீரபாண்டியன், அப்புறம் இன்னொரு தம்பி. ஸோ இவங்க 3 பேத்துக்கும் இடையில் நடந்த ஒரு விதமான பங்காளி சண்டை. இதனால் தான் மாலிக் கபூர் படையெடுப்பு நடந்தது. டெல்லியிலிருந்து மாலிக் கபூர் படையெடுத்து இவங்க அண்ணன் தம்பிங்க பங்காளி சண்டையில் இருக்கிறதுனால ஈஸியாக தட்டிடலான்னு டெல்லியிலிருந்து அவ்வளோ பெரிய பாண்டிய சாம்ராஜ்யத்தை இவங்க அண்ணன் தம்பி வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன், ஸோ இவங்க கட்டிருந்த அந்த ஃபைட்டை பயன்படுத்தி, அவங்களுக்கு இன்டர்னல் டிஸ்பியூட்டை பயன்படுத்தி ஒரு தம்பிக்கு மாலிக் கபூர் சப்போர்ட் பண்ணி ஒரு விதமான சண்டைகளை உருவாக்கி அதனால் மதுரையை பாண்டிய தேசத்தை இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு மாலிக் கபூர் சென்றதாக வரலாறு. அந்த கொண்டு செல்லப்பட்ட செல்வங்கள் 500 யானைகளில் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பேடு இருக்குதுங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, விட்டு கொடுக்காமல் ஈகோனால் அண்ணன் தம்பிகள் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதுனால அது ஒரு சாம்ராஜ்யத்தையே, பாண்டிய சாம்ராஜ்யத்தையே வீழ்த்திடுச்சு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது புராணங்களாகட்டும்,
நம்ம மன்னர்கள் வாழ்ந்த காலங்களாகட்டும், பல மன்னர்கள் அண்ணன் தம்பி சண்டை, பங்காளி சண்டை, அந்த த்ரோனுக்கு, அதாவது வந்து முடி ஆட்சிக்கு, அரச இருக்கைக்கு ஒருத்தர் ஈகோனால் ஒரு சண்டையிட்டு அதனால் அந்த சாம்ராஜ்யங்களும் அழிந்ததாக வரலாறு. இதுதாங்க பின்னாடி ஒரு மன அழுத்தமா, பயமா, பதட்டமா, அனைத்து மன விஷயங்களை உருவாக்கி அவங்க வாழ்க்கையே சிதைந்து போனதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அது அந்த காலமானாலும் சரி, இந்த காலமானாலும் சரி, ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணுறது என்னவா இருக்கணும்னா, நம்ம விட்டு கொடுக்கறதுனால என்றைக்கும் கெட்டு போக மாட்டோம். ஒரு சிறியதை இழந்தோம்னா மிகப்பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இதை தான் நீங்கள் மனசுக்கிட்ட சொல்லணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈகோ பார்க்க வேண்டியதில்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்பேரிசன் தேவையில்லை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்கு இது விட்டு போயிடுமான்னு அதுக்காக அவங்க கூட போராடி சண்டை கட்டி மன அழுத்தத்தை உருவாக்கி அது காலத்துக்கும் மனதுக்குள்ள ஒரு பூண்டா, ஒரு விதமான நோயா, ஒரு விதமான ஸ்கேரா இருந்து வாழ்க்கையே கடைசியில் முடிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு செல்லும். அதுதான் தேவையில்லைங்கிற. மனிதனுடைய வாழ்க்கை காலம் மிகவும் குறுகியது. இந்த குறுகிய வாழ்க்கை காலத்தில் எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ, எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ, எவ்வளவு அடுத்தவங்க கிட்ட ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அதுதான் முக்கியம். அதுதான் மனதுக்கு ரொம்ப பிடித்தது. 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கி பாருங்கள், நல்ல தூக்கம், ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் வரும். அதே ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுக்காம எனக்கு வேணும்னு சண்டை கட்டி அதை வாங்கி, அவன் எளிமையானவனாக இருப்பான், வாங்கி நீங்கள் சக்ஸஸ் ஆனாலும் அன்னைக்கு தூங்கி பாருங்கள், நல்ல ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வராது. அப்போ இதுதான் மனதின் தன்மை. மனசு 4 பேர்த்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கும், 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண. நம்மளால் இந்த பூமியில் என்ன செய்ய முடியும்? அப்போ என்ன செய்ய முடியும்னா, ஏதாவது நல்ல விஷயங்களை 4 பேர்த்துக்கு செய்யும்போது அந்த மனது, ஆள் மனது ஒரு விதமான சந்தோஷத்தை உணரும், மகிழ்ச்சியை உணரும். அப்படி அந்த மகிழ்ச்சியை உணரும் போது அதுதான் உங்கள் மனதின் வெற்றி. அந்த மனதின் வெற்றி தான் உங்களுக்கு சந்தோஷமான மனநிலையும் சந்தோஷமான தூக்கத்தை கொடுக்கும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும். உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தேவையா? மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை தேவையா? உங்களுக்கு நல்ல தூக்கம் தேவையா? அப்படின்னா எந்த விஷயத்திலையும் அடம் பிடிச்சு கம்பேர் பண்ணி சண்டை கட்டி அது வேணும்னு ஈகோவோட விட்டு கொடுக்காம இருக்காதீங்க. விட்டு கொடுங்க. ஒருத்தர் எனக்கு இதுதான் வேணும்னு ஃபைட் பண்ணுறான்னா, ஓவராக ஃபைட் பண்ணுறான்னா, அந்த இடத்துல வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் அதை விட பெரிய விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு சாதாரணமாக பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு 2 பேர் எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்குவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தர் அந்த பொருளை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடறாருன்னு வைங்க. ஒன்றா அந்த பொருள் சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ளே ஏதாவது டிஃபெக்ட்ஸ் கூட இருக்கலாம், ஆனாலும் அந்த விதத்துலேயும் இவருக்கு ஒரு நஷ்டம் ஏற்படலாம். ஆனாலும் இந்த விட்டு கொடுத்துட்டு போனார் இல்லையா, அவருக்கு கண்டிப்பாக லாபம் ஏற்படும். எப்படின்னா, அதை விட ஒரு பெட்டரான பொருள் கிடைக்கும். இது எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும். அப்போ வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தான் உணர்ந்து மனதை சந்தோஷப்படுத்தக்கூடியது, நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா
அது கண்டிப்பாக உங்களுடைய விட்டு கொடுக்கும் தன்மைதான். அது எந்த நிலையில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்களாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. அது வயதானவர்கள், உறவினர்கள், ரொம்ப இந்த நிலையில் பலவீனமான நிலையில் இருக்கிறவங்க, நண்பர்கள், தெரிந்தவர்கள். ஸோ இவர்களிடம் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்தால் அது உங்களுக்கு டபுளாக வரும். மன அழுத்தத்தை கொடுக்காது, நல்ல தூக்கத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் விட்டு கொடுக்காம அடம்பிடிச்சு சாதிச்சிங்கன்னா கடைசியில் எல்லோருமே உங்களை விட்டு சென்று விடுவார்கள். இந்த சென்றதுக்கப்புறம் உங்களுடைய மனசுக்குள்ள, ஆள் மனதுக்குள்ள அது ஒரு அழுத்தமாக, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக, ஒரு டென்ஷனாக, ஒரு பிரச்சனையாக உருவாகி அது காலத்துக்கும் ஒரு கரையான் அரிக்கிற மாதிரி அரிச்சுக்கிட்டே இருந்து அது உங்கள் வாழ்க்கையை, உங்கள் மனதையும் உடலையும் இரண்டையும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டு விடும். ஆனால் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் விட்டு கொடுத்து 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு ஃபேர்னஸோட ஒரு நடுநாயகமாக இருந்து ஹெல்ப் பண்ணி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் உங்கள் மனதும் உடலும் சந்தோஷப்படும். அதே நேரத்தில் 4 பேர் கண்டிப்பாக உங்களை பாராட்டுவார்கள். அந்த பாராட்டு உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும். இதாங்க மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 25. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 26 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் 2 எபிசோட்ஸ் போயிட்டுருக்கு. நலம், அரண், சூழல், மாமுக்க தமிழ் சேனலில் ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைன்னு ஒரு 80 எபிசோட் போயிருக்கு. அது பிளேலிஸ்ட்லேயும் அதே நேரத்தில் வீடியோ செக்ஷனையும் இருக்குது. நீங்கள் பார்த்து அவேர்னஸ் ஆனீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் 25வது எபிசோடு முடிஞ்சிருக்கு இன்னையோட. ஸோ அந்த 25 எபிசோடும் வீடியோ செஷன்லேயும் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதையும் பார்த்து கண்டிப்பாக மனதை உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்குற மாதிரி மாற்றுவதற்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் உதவும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.